இந்த பெர்சன் வந்து ஏதோ ஒரு கடின சூழ்நிலையில இருக்காங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து இத உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க. யாரோ ஒருத்தங்க நீங்க இல்லன்னா வந்து இந்த பெர்சன் ஒரு தவறான டைரக்ஷன்ல இருக்கீங்க. இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து. அவங்க ஏன் இந்த கடின சூழ்நிலைக்குள்ள மாட்டிட்டுருக்காங்க? இல்லன்னா வந்து இதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஏன்னா, இந்த கடின சூழ்நிலைக்கு நீங்க பொறுப்பாளியா? இல்ல உங்களுக்கும் இதுல பங்கு இருக்கா? இல்ல உங்களுக்கான கைடன்ஸ் என்ன இங்க அப்படின்னு பார்க்கலாம். இது கண்டிப்பா உங்களோட எனர்ஜி இல்ல. இந்த பெர்சன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த காலத்தில் யாரோ அவங்கள காயப்படுத்திட்டாங்க. ஆனால் இந்த பெர்சன் வந்து அந்த காயத்துலேருந்து வெளியில் வந்து ஹீல் ஆகவே இல்லை. அங்கேயே தங்கிட்டாங்க. அவங்க வாழ்க்கை வந்து இப்போ ரொம்ப குளறுபடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குளறுபடிக்கு வந்து காரணம் அவங்க சொல்கிறது சைல்ட்ஹுட் ட்ராமா. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணுறது. பிரபஞ்சம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இந்த பெர்சன் வந்து ஹீல் ஆகிருக்கணும், ஹீல் ஆகலை. என்ன சாங் வருது அப்படின்னு பார்க்கலாம். அதுலேருந்து நம்ம ஃபர்தராக இந்த எனர்ஜியை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஒரே ஒரு சாங் தான் வந்திருக்கு, திரும்ப வரல. ஓ, நீங்கள் வந்து இந்த பர்சனை விட்டு விலகி வந்துட்டீங்க. எங்கே விட்டு? என்னை விட்டு எங்கடி நீ போன? காதல் இல்லா காதல்னா நான் ஆனேன். தண்ணீர் இல்லாமல் நாணல் இல்லை, என்னை விட்டு எங்கடி நீ போன. ஸோ அதனால தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். வேறு சாங் எதுவும் வரல, எக்ஸ்கியூஸ் மீ. நீ கவிதைகளா கனவுகளா கைவழியே, நான் நிகழ்வதுவா கடந்ததுவா பதில் மொழியே, உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேலை தண்ணீர் கமலம் தானா. நீங்கள் வந்து பற்றுதல் இல்லாமல் போயிட்டீங்க. ஓ, இந்த பர்சன் ரொம்ப மெல்ட் ஆகிட்டுருக்காங்க இப்போது. அவங்க வந்து என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு எல்லாமே வந்து என்னை யாரோ காயப்படுத்திட்டாங்க, எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் இதுக்கு எந்த அளவுக்கு அவங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக இந்த பர்சனுக்கு இப்போ உங்களோட 10 ஆஃப் பென்டிகல்ஸ் என்ன வேணும், உங்களோட ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது. பட் நீங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இப்போ இல்லை. அது வந்து அவங்களோட எனர்ஜிலேருந்து கிளியராக தெரியுது. பார்ப்போம் ஃபர்தராக பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க. ஓ, மெசேஜ் ஃபார் யூ. ஐ எம் திங்கிங் ஆஃப் யூ திஸ் வெரி மூமெண்ட். யுவர் லவ் ஃபில்ஸ் மீ வித் லைட். ஐ லவ் யூ. இந்த பர்சன் மேபி காதலை கூட உங்ககிட்ட சொல்லலை. லுக் இன்சைட் யுவர் செல்ஃப். ஆனால் இந்த ரீடிங் மூலம் உங்ககிட்ட அவங்க காதலை சொல்ல விரும்புகிறாங்க. உங்களோட மன்னிப்பு அவங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. மேபி இந்த பர்சன் சைல்ட்ஹுட் ட்ராமா அவங்களுக்கு இருந்தனால அவங்களுக்கு அவங்களோட உணர்வுகளை பெருசாக வெளியில் சொல்லி பழக்கம் இல்லைன்னா வெளியில் சொல்ல வராது. ரொமான்ஸ் கியூபிட் ஆரோ ஸ்ட்ரைக்ஸ். இந்த பர்சனோட காதல் எண்ணங்கள் வந்து இன்னுமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஆக்டிவானா நீங்கள் பிரிஞ்சு வந்துட்டீங்க, ஆனாலும் இந்த பர்சன் இன்னுமே உங்கள் நினைவுகளில் தான் சுற்றிட்டுருக்காங்க. ரொமான்ஸ் இன்னுமே உங்கள் காதல் தான் அவங்களுக்கு கியூபிட் ஆரோ ஸ்ட்ரைக்ஸ். உங்கள் காதல் நினைவுகள் அவங்களுக்கு இன்னுமே வாட்டிகிட்ருக்கு. ஆனால் நீங்கள் அந்த எனர்ஜியில் இல்லை. ஆனால் இந்த பர்சன் உங்களை சேஸ் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்காங்க. மெசேஜ் ஃபார் யூ. இந்த காதலை சொல்லணும்னு நினைக்கிறாங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் நினச்சிட்ருக்காத, அதெல்லாம் கடந்து போனதாக இருக்கட்டும். நான் லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷன் இப்போது. ஆனால் ப்ளீஸ், நீங்கள் வந்து எந்தளவுக்கு காயப்பட்டிருக்கீங்க அதையும் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு அப்படியே பொருந்தணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களோட காயத்தோட ஆழம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இல்லைனா துரோகத்தோட ஆழம் ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் வந்து அங்கே உங்களோட ப்ரெசன்ட் சூழ்நிலையோட என்ன சொல்கிறது, ப்ரெசன்ட் இப்போ நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலைக்கோ தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் கைடன்ஸ் தான், சரியா? இது வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ எப்போவுமே அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப போய் நீங்கள் மாட்டிக்கிறது அப்படிங்கிறத வந்து உங்களோட வாழ்க்கையே பாதிக்கும். ஸோ ஜஸ்ட் கேர்ஃபுல். பார்ப்போம் பிரபஞ்சம் வந்து கிளாரிஃபை பண்ணுறாங்களா. எஸ், ரொம்ப வேகமாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. உங்களை அவங்க மிஸ் பண்ண விரும்பலை, ஃபார் ஷியோர். சீக்ரெட்ஸ். இந்த பர்சன் நிறையா உங்ககிட்ட மறைச்சிருக்காங்க. நிறையா மறைச்சிருக்காங்க.
ஆனால் இப்போ இந்த கனெக்ஷனை க்ரௌண்ட் பண்ணுறதுக்கு தான் எல்லா விஷயங்களையும் பண்ணுறாங்க. ரொம்ப சீக்ரெட்டாக அவங்கள வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா ஏதோ அவங்களுக்கு தடைகள் இருக்குது. டெத்து காமிக் எனர்ஜி டவர். உங்ககிட்ட திரும்ப வரணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது இந்த காமிக் எனர்ஜியாக இருக்கலாம், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கலாம், இல்லைனா வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் எதாக இருந்தாலும் அதை வந்து முடிக்க விரும்புகிறாங்க. உங்ககிட்ட வேகமாக வரணும்னு நினைக்கிறாங்க. நைட் ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் தான். ஏன்னா இங்கே தேர்ட் பார்ட்டி ஆல்ரெடி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானால உங்களுக்கு பவுண்ட்ரிஸ் ஜாஸ்தி. ஓகே, ஐ காட் இட். இந்த பர்சனோட பாஸ்ட் சீக்ரெட்ஸ் தான் அவங்கள வந்து உங்ககிட்ட வர விடாமல் தடுத்துட்ருக்கு. பாஸ்ட் சீக்ரெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காமிக் எனர்ஜி, அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு தெரிஞ்சவருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இங்கே சீக்ரெட் எனர்ஜி இருக்குது. இந்த அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா மூன் அண்ட் த மெஜிஷியன், வெரி பேட் எனர்ஜி. உங்களை வந்து திரும்ப அவங்க வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக நிறைய ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஃபார் ஷுர். அது வந்து காமிக் எனர்ஜியும் பண்ணலாம், இல்லைனா இந்த பர்சனும் வந்து, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை பார்டர் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் ஸ்பெல் ஒர்க். உங்களை பிளாக் பண்ணுறாங்க. இதுக்கு மேபி நீங்கள் வாழ்க்கையில் அவங்கள விட்டுட்டு போகக்கூடாது, உங்களை திரும்ப அவங்க வாழ்க்கையில் எடுக்கணும், வாழ்க்கையில் இழுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்பெல் ஒர்க். இல்லைனா காமிக் எனர்ஜி வந்து இந்த பர்சன் போக விடாமல் தடுக்கிறதுக்கு ஸ்பெல் ஒர்க் பண்ணலாம். அது காமிக் எனர்ஜியாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், எக்ஸ் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் எதுவாக வேணா இருக்கலாம். பட் இங்கே வந்து ஒரு டவர் இருக்குது. பிரபஞ்சம் சொல்கிறாங்க நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணுங்கள், வி ஹேவ் டவர் அப்படின்றாங்க. ஸோ இந்த டவர் தான் வந்து என்னங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஆனால் பிரபஞ்சம் அதை சொன்னால் தான் நான் வந்து கிளாரிஃபை பண்ண போகிறேன். இல்லைனா வந்து இட்ஸ் லைக் சைலண்ட். இந்த டவர் ஒரு அழகான எனர்ஜிங்க. ஏன்னா ரொம்ப மெஸ்ஸி எனர்ஜி. அவங்க சொல்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையே ரொம்ப குழப்பமாக இருக்குது. அவங்க உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, காமிக் எனர்ஜி வந்து அவங்கள பிளாக் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் அ மெஸ். ஆனால் அவங்களோட இன்டென்ஷன், காதல் கம்ப்ளீட்டாக உங்கள் மேலே தான் இருக்குது. அவங்களோட ஃபோக்கஸ் உங்கள் மேலே தான் இருக்குது. ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த பர்சன் வந்து நீங்கள் திரும்ப வரணும்னு ஸ்பெல் பண்ணுறாங்க, காமிக் எனர்ஜி அவங்கள பிளாக் பண்ண ஸ்பெல் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் மெஸ். கிளாரிஃபை திஸ் டவர். 2 of cups. கண்டிப்பாக அவங்க வந்து காமிக் எனர்ஜி விட்டு வெளியில் வராங்க. இல்லைன்னா உங்களுக்கு இந்த காதல் வேண்டாம். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், எஸ், டர்னிங், மதர் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸ்பெல் பண்ணுறது அவங்க மதர் ஃபிகராக கூட இருக்கலாம். இந்த காதலை முறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து இந்த பர்சனுக்கு ஃபேவராக திரும்ப போகுது. Why this 2 of cups, spirits? Judgment. Clarity. Son of cups. ஸோ இந்த டவர் மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய உண்மைகள் தெரிய வரப்போகுது. இந்த காதலை முறிக்கிறதுக்கு கூட இருந்தவங்க செஞ்ச சதி, எஸ்பெஷலாக ஒரு மதர் ஃபிகர் செஞ்ச சதி, காமிக் எனர்ஜிஸ் பண்ணுற ஸ்பெல் ஒர்க், எல்லாத்த பற்றியும் இந்த பர்சனுக்கு தெரிய வரப்போகுது. சீக்ரெட்ஸ் ஆர் கம்மிங் அவுட். நியூ பிகினிங், நியூ க்ரோத். இந்த பர்சனுக்கு வந்து அதனால் நம்பிக்கை வரப்போகுது. நான் திரும்ப சொன்ன டிஸ்க்ளைமர் தான், பார்த்துக்கோங்க. திரும்ப வர அவங்களால என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க. கூடவே ஸ்பெல்லும் பண்ணுறாங்க. ஸோ பிளாக் மேஜிக்கும் இருக்குது இங்கே. இதை வந்து யார் பண்ணுறாங்கங்கிறதுக்குள்ளே நம்ம போகலை. பட் மாஸ்குலின் எனர்ஜியும் பண்ணுறாங்க, காமிக் எனர்ஜியும் பண்ணுறாங்க. எஸ்பெஷலாக ஒரு மதர் ஃபிகரிங்க, ரொம்ப கண்ட்ரோலிங், நார்சிசிஸ்டிக் மதர். இந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அது வந்து ரொம்ப நாளைக்கு நடக்காது அப்படின்றாங்க. ஏன்னா இங்கே டவர் மூமெண்ட். அவங்க நினைக்கிறது நடக்கலை. யூ மேக் மீ வாண்ட் டு டூ பேட் திங்ஸ். இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஐ குட் பி யுவர் ஹீரோ பேபி. இந்த பர்சன் எக்ஸ்ட்ரீம் ஏதோ பண்ண போகிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க ப்ளேம் உங்கள் மேலே போட பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்சன் ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது தப்பு ஆக்சுவலாக. நான் பண்ணிவிட்டு என்ன சொல்லாங்க, நான் வந்து உன்னை இழக்கக்கூடாதுன்னு தான் இதை பண்ணுறேன், இல்லைனா நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டேன்.
இட்ஸ் லைக் அவங்களுக்கே அவங்க எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த பர்சனோட எனர்ஜி வந்து கிளியராக இல்லை. இந்த அளவுக்கு காதல் உண்மையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க. இது லைக் யூ ஆர் இந்த எம்ப்ரெஸ் எனர்ஜி. நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கீங்க, உங்களோட ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க. இட்ஸ் லைக் நீங்கள் தான் அல்டிமேட். அங்கே இருக்க இவங்க உங்களை சுற்றி இருக்கவங்கள நீங்கள் தான் அல்டிமேட். இவங்களுக்கு உங்களை அந்த எனர்ஜி தான் அவங்க இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போது மேபி இந்த ரகசியங்கள்லாம் தெரிய வரனால இன்னுமே அந்த காதல் அதிகரிக்கலாம். அதுக்காக தவறுகள் செய்யறதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் இருக்குன்னு நம்ம நினச்சிக்க முடியாது. ஸோ இது இஸ் மை ட்ரிகர் கார்ட். அதனால தான் சொல்கிறேன், யூ மேக் மீ வாண்ட் டு டூ பேட் திங்ஸ். பட் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் கிரவுண்டில் நீங்கள் கிளியராக இருங்க. உங்களுக்கு என்ன வேணும், பவுண்ட்ரிஸ் இருந்துன்னா அது கிளியராக இருங்க. உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை, அதுக்கு வந்து உங்களுக்கு விடை கிடைக்கல அப்படின்னா அங்கேயும் நீங்கள் வந்து பவுண்ட்ரிஸ் கிளியராக வச்சுக்கோங்க. இல்லை ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் கும்பிடு போட்டிங்க அப்படின்னா கடந்து போயிடுங்க. உங்களுக்கு மட்டும் கைடன்ஸ் டு எம்ப்ரெஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ஓ மை காஷ், 9 of swords and 5 of swords. நல்ல வேலை கைடன்ஸ் கேட்டேன். நோ, இட்ஸ் அ நோ. இந்த பர்சன் திரும்ப வந்து ஏற்றுக்க வேண்டாம். உங்களுக்கு வேறு காதல் காத்துன்ருக்கு. இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். இந்த பர்சன் வந்து என்ன மாய்மாலம் பண்ணாலும் சரி, என்ன ட்ராமா பண்ணாலும் சரி, இந்த பர்சனை நீங்கள் திரும்ப வாழ்க்கைக்குள்ளே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை நரகம் தான். ஏன்னா இந்த பர்சன் இன்னும் வந்து ஏமாத்துகிற ட்ரைட்டு, இந்த ஃப்ளிங்ஸ், ஏன்னா இங்கே வந்து நைட் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி தான் இருக்குது. இந்த பர்சன் ஸ்டில் அ பிளேயர். இந்த நொடி நான் இந்த ரீடிங் பண்ணுற வரைக்கும் இந்த பர்சன் ஒரு பிளேயர். நீங்கள் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க ஒரே உறவு கிடையாது. இந்த பர்சனுக்கு நிறைய உறவுகள் இருக்குது. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இந்த பர்சனோட எனர்ஜி, அதனால தான் ஸ்பெல் ஒர்க். அவங்களோட எனர்ஜியை வந்து அவங்க மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ண சச் அ நாஸ்டி எனர்ஜி. ஸோ நோ, இட்ஸ் அ நோ. இந்த பர்சன், இந்த எனர்ஜி உங்களுக்கு ஒத்து போச்சு அப்படின்னா, இந்த பர்சன் திரும்ப வந்தாங்கன்னா இட்ஸ் அ நோ. பார்ப்போம் அவங்களோட உண்மையான இன்டென்ஷன் வெளியில் வருது. ஐ எம் நாட் அ லீடர். இந்த பர்சன் ஒரு கவர்ட். ஐ பிளேட் மை செல்ஃப் அ ஃபூல். அவங்களே அவங்கள முட்டாளாக்கிட்டாங்க உங்களை இழந்தனால. இந்த பர்சன் வந்து நிறைய தவறான முடிவுகள் எடுத்துட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் வரப்போது புது காதல். நம்ம பார்த்த பாட்டம் டெக்கில் பார்த்த லவ் எனர்ஜி, அ நியூ லவ் என்ட்ரிங் யுவர் லைஃப். பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வார்ன் பண்ணுறாங்க. இந்த பர்சன் வந்து சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. உங்களோட கரண்ட் டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜெட்டிக்கில் ஆல்ரெடி உங்களோட தான் இருக்காங்க. ஸோ இந்த மெஸ்ஸி எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் வந்ததுன்னா பிரபஞ்சம் நோ நோ. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.